Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல third question பார்க்க போறோம். Question என்னன்னா, which one of the points 10 minus 8i and 11 plus 6i is closest to 1 plus i? அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டோட க்ளோஸா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1 plus i இந்த பாயிண்ட்டை நம்ம z1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது z1 equal to 1 plus i. அதே மாதிரி 10 minus 8i z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ z2 equal to 10 minus 8i. அதே மாதிரி 11 plus 6i z3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ z3 equal to 11 plus 6i. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது first z1 minus z2. டிஸ்டன்ஸ் வந்து இப்படி தான் கண்டுபிடிப்போம் ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு. அதாவது z1 and z2 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை இப்படி கண்டுபிடிப்போம். அப்போ z1 minus z2னா 1 plus i modulus of 1 plus i minus z2 வந்து என்ன 10 minus 8i. அப்போ modulus of 1 plus i minus உள்ளார போச்சுன்னா minus 10 minus into minus 8i எவ்வளோ plus 8i. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 1 minus 10 என்ன minus 9 plus 8i plus i வந்து plus 9i. அப்போ modulus of minus 9 plus 9i. modulus வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? square root of x square plus y square. x வந்து என்ன இங்க minus 9. அப்போ minus 9 the whole square plus y square. அப்போ இங்க y வந்து என்ன 9. அப்போ 9 square. அப்போ square root of minus 9 the whole square எவ்வளோ 81 plus 9 square எவ்வளோ 81. அப்போ square root of 81 plus 81 எவ்வளோ 162. ஸோ இதை எப்படியே விட்டுடலாம். அது z1 and z3. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? modulus of z1 minus z3. அப்போ which is equal to modulus of z1 என்ன 1 plus i minus of z3 என்ன 11 plus 6i. அப்போ modulus of 1 plus i minus உள்ளார போச்சுன்னா minus 11 minus 6i. அப்போ modulus of 1 minus 11 என்ன minus 10 plus i minus 6i எவ்வளோ minus 5i. இப்போ minus 10 minus 5i ஓட modulus வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? square root of x square plus y square. இங்கே x வந்து என்ன minus 10. அப்போ minus 10 the whole square plus y வந்து என்ன minus 5. அப்போ minus 5 the whole square. அப்போ square root of minus 10 the whole square எவ்வளோ 100 plus minus 5 the whole square எவ்வளோ plus 25. அப்போ square root of 125. இப்போ z1 and z2 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு square root of 162 வந்திருக்கு. அதே மாதிரி z1 and z3 இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து square root of 125 வந்திருக்கு. இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸும் கம்பேர் பண்ணும்போது z1 and z3 இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் லெஸ்ஸாக இருக்குது. அப்போது z3 இந்த பாயிண்ட் தான் வந்து க்ளோசஸ்ட் டு z1 அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம z3 வந்து என்ன எடுத்திருந்தோம் 11 plus 6i. 11 plus 6i வந்து க்ளோசஸ்ட் டு 1 plus i. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.